எம்மதமும் சம்மதம். மணிமேகலைக்காக கணவர் செஞ்ச செயல் குவீர பாராட்டு. தொகுப்பாளினி மணிமேகலை 15 வருஷங்களுக்கும் மேலா சின்னத்திரையில வலம் வராங்க. சன் நெட்வொர்க்ல இருந்து விஜய் டிவி வரைக்கும் பல சேனல்கள்ல பணிபுரிஞ்ச அவங்க தன்னோட கலகலப்பான பேச்சால ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சாங்க. மணிமேகலை, ஹுசேன் 2 பேரும் மத வேறுபாடுகளை சேர்ந்தவங்களா இருந்தாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அனைத்து மத பண்டிகைகளையும் இணைஞ்சு கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில ஹுசேன் தன்னோட மனைவிக்காக செஞ்ச செயல் நிறைய பேரை மகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. சன் மியூசிக்ல தன்னோட பயணத்தை ஆரம்பிச்ச மணிமேகலை தன்னோட சுட்டித்தனத்தால எல்லாருக்குமே பரிச்சயமானாங்க. மணிமேகலை லாரன்ஸ் நடிச்ச மொட்ட சிவா கெட்ட சிவா படத்துல ஹுசேன் சைட் டான்சரா டான்ஸ் ஆடுறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவர்கிட்ட பேசியிருக்காங்க. இது நாளடைவுல காதலா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா 2017 வருஷம் நண்பர்கள் உதவியோட 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் வெவ்வேறு மதத்தவங்க அப்படிங்கறதால அந்த சமயத்துல இவங்களோட கல்யாணம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. மணிமேகலையோட குடும்பத்துல இவங்களுடைய கல்யாணத்துல விருப்பம் இல்லாததால அவங்கள ஏத்துக்காம இருந்தாங்க. சமீபத்துலதான் மணிமேகலையோட குடும்பத்தினர் அவங்க கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மதங்களை கடந்த இவங்களோட காதல் ஒவ்வொரு வருஷமும் வலுவடைஞ்சிட்டே வருது. ரம்ஜான் வரப்போ தன்னோட கணவர் ஹுசேனுக்காக நோன்பிருந்து இஸ்லாமிய முறைப்படி பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்க. ரம்ஜான் மட்டும் இல்ல, பக்ரீத், மொஹரம், மிலாது நபி அப்படின்னு எல்லாத்துலயுமே ஹுசேன் கூட அவங்களோட நம்பிக்கைப்படி கொண்டாடிட்டு வராங்க. அதே மாதிரி ஹுசேனும் தன்னோட காதல் மனைவிக்காக அவங்களோட மத பண்டிகையை கொண்டாடிட்டு வராரு. இப்போ ஹுசேன் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு நெற்றியில திருநீர் வச்சிருக்காரு. சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற கோஷத்தோட ஹுசேன் மாலை போட்ட வீடியோ இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இதை பார்த்த இணையவாசிகள் காதலை எந்த மதத்தாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு பதிவிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. மணிமேகலைக்கு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினப்போ அதுல போட்டியாளரா கலந்துகிட்ட விஜய் பிரியங்கா கூட மோதல் ஏற்பட்டுச்சு. நான் தொகுத்து வழங்குறப்போ பிரியங்கா ஓவரா தலையிடுறாங்க, எனக்கு சுயமரியாதை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில இருந்து மணிமேகலை வெளியேறிட்டாங்க. இப்போ மணிமேகலை ஜீ தமிழ் தொலைக்காட்சியில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வராங்க.